ஆண்களுக்கு வெளியில உடல் தோற்றம் கம்பீரமாக இருந்தாலும் மனதளவில் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. ஆனா பெண்களால எப்பேற்பட்ட துன்பங்களையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் 5 நாள் அழுதுட்டு 6வது நாள் சரியாயிருவாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்னன்னா கணவன் கிட்ட மனைவி வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறதும் மனைவி கிட்ட கணவன் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறதும் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணணும்? அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்துல சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இந்த 4 கிரகங்கள் உட்காந்துட்டான்னா மேரேஜ் லைஃப் ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு சாயங்கால வேளையில பூஜை இருக்கும். அதாவது 6 மணி சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு பூஜை செய்யணும். வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி. காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடிய கடகம் காலபுருஷ சக்கரத்துல 4ஆம் இடம் பெறக்கூடிய ராசி. இந்த கடகத்துல உங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தோஷங்கள், கர்ம வினை ரகசியங்கள்லாம் என்ன? ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் இருந்தும் பணம், பேர், பதவி, புகழ் எல்லாம் இருந்தும் சரியான வாழ்க்கை துணை இல்லை. நாம பேசும்போது பல தோழிகள் நமக்கு கால் செய்து, என்ன சார் நீங்க ஆண்களுக்கு தான் சொல்லுவீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. நாம் சொல்லக்கூடியது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு. ஆக ஒரு ஆணுக்கு எல்லாம் இருந்தும் பதவி, பேர், புகழ் எல்லாம் இருந்தும் மனைவி இல்லைன்னா லைஃப் இஸ் அ ஜீரோ. அதே மாதிரிதான் மனைவிக்கும். ஆனா அதிசயம் என்னன்னா கடவுளோட படைப்புல பெண்களுக்கு மனோதிடம் என்பது இயற்கையிலேயே பிறப்பிலேயே அதிகம். ஆண்களுக்கு வெளியில உடல் தோற்றம் கம்பீரமாக இருந்தாலும் மனதளவில் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. ஆனா பெண்களால எப்பேற்பட்ட துன்பங்களையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் 5 நாள் அழுதுட்டு 6வது நாள் சரியாயிருவாங்க. ஆண்கள் அப்படி இல்லை, 5 நாளும் அலறதில்லை, 6வது நாள் சரியாகவும் ஆகிறதில்லை. இதற்கெல்லாம் காரணமான கர்ம வினை ரகசியங்கள் என்ன? கடகராசிக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தோஷங்கள் என்ன? அதை பற்றி தான் இந்த முக்கியமான ஒரு பதிவு இது. கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை தொடர்ந்து முழுமையாக பாருங்க, பயனடைங்க. இதுல சூட்சமமான விஷயம், உங்கள் ஆன்மா முற்பிறவி கடனை செலுத்தக்கூடிய உணர்த்தும் 4 முக்கிய அறிகுறிகள் எது, அதை பற்றியும் கூட இதில் பேச போகிறோம். அதனால தான் சொல்கிறோம் இது அவ்வளவு முக்கியமான ஒரு பதிவு. ஒரு கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 1, 4, 7, 8 ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் இருக்கும்பொழுது உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய செவ்வாய், இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் நிறைய பிரச்சனைகள், தொடர் பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேர்ட் பர்சனால வம்பு வழக்குகள், உங்களால் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும், 3வது மனுஷங்களால் அதிகமான பிரச்சனை இருக்கும். கடகராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். இந்த தோஷங்கள் ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. வீட்டிலேயே இருக்க முடியல, கணவனாலையும் இருக்க முடியல, மனைவியாலையும் இருக்க முடியல. பாவம், எந்த பாவமும் அறியாத குழந்தைகள் தவிக்கின்றன. அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க. பலிகாடு யாரு? குழந்தைங்க. அப்பாவுக்கு ஈகோ, அம்மாவுக்கு ஈகோ. அதோடைய ஃபீஸை பே பண்ணுறது எதுவும் அறியாத குழந்தைகள். அதே மாதிரி கடகராசி என்பவருடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சனி இணைந்திருந்தால் கோல்டு வார்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக சண்டைகள் நடக்கலைனாலும் உள்ளூர அவ்வளவு கோவம், வெஞ்சன்ஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்னன்னா கணவன் கிட்ட மனைவி வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறதும் மனைவி கிட்ட கணவன் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறதும் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணணும்? முதல்ல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி சண்டை போட்டுட்டு மனசுல ஒரு வெறி, பழிவாங்கும் தன்மை, இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும்? பிடிக்கலையா சுமூகமா இருங்க, முடியலையா பிரிஞ்சிருங்க. கூடவே இருந்துக்கிட்டு தினமும் உன்னை எப்படியாவது பழி வாங்கணும், நீ எப்படியாவது கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வாழ்க்கை
நரக வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை. அது வேண்டாம், அது வேண்டாம். ஒருத்தரை பிடிக்கலையா நிம்மதியாக விலகிடுங்க. அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், நீங்கள் கெட்டவங்க நினச்சிட்டோம், நல்லவங்க நினச்சிட்டோம், பிடிக்காத போது எதுக்குங்க வேலை? வேண்டாம். அது இல்லாமல் பிறவி ஜாதகத்தில் சுக்கிரன் சனி இருந்தால் ரொம்ப கோல்டு வார், அமுக்கமான சண்டை. நேரடியாக எந்த வார்த்தையும் பேசிக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலாக எந்த சண்டையும் போட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பேசுகிறவங்க, சண்டை போடுறவங்களுக்கு மேலே ஒரு வெறி, ஒரு பழிவாங்கும் குணம் இருக்கும். இதில் கவனமாக இருக்கும். அதே மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சனியோ, ராகுவோ, கேதுவோ, செவ்வாயோ, இந்த 4 கிரகங்கள் உட்காந்துட்டான்னா மேரேஜ் லைஃப் ரொம்ப கஷ்டங்க. கடகராசி என்பவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மகரத்தில் உட்காந்துட்டா மேரேஜ் லைஃப் அப்படின்றது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். எவ்ரி டே ஃபைட்டு தான், அப்யூஸ் தான், மிகப்பெரிய பிரச்சனைகள் தான், மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் தான், சரியாக வரல. ஆனால் அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் அதற்கான தீர்வுகளை பெற வேண்டும், தீர்வுகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இருக்கிற அதே கடகத்தில் கேதுவும் இருக்காருன்னா அங்கேயும் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுடைய சிந்தனை ஒரு ஞானியை போல, ஒரு ஜீனியஸ் போல இருக்கும். உங்களுடைய பார்ட்னரோட சிந்தனை சம்பந்தமே இருக்காது. அவங்க வேறொரு உலகத்தில் இருப்பாங்க, நீங்கள் வேறொரு உலகத்தில் இருப்பீங்க. இதனால தினசரி குடும்ப வாழ்க்கையில் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பிலையும் கடகராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சரியாக அமையிறது இல்லை. இப்போ கடகராசி நண்பர்களுக்கு ராசி கட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நவாம்ச கட்டத்தில் சுக்கிரன் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் அப்பையும் திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகிறதே தள்ளி போடும், டிலேடு மேரேஜ். மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் பிரச்சனை, ஏதாவது ஒரு குறை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ அதை செய்யலை, இதை செய்யலை, இப்படி இல்லை, ஒரு நிம்மதி இல்லாத குடும்ப வாழ்க்கை. இந்த அமைப்பில் கடகராசி அன்பர்கள் தவித்து கொண்டிருக்கிறது. அதாவது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்னங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் சனி பகவான் இருந்தால் அங்கே நீச்சம் பெறுவார். இருந்தாலுமே இதெல்லாம் 4 கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய 4 முக்கிய அறிகுறிகள். கடகராசி என்பவர்கள் இப்போ நம்ம பேச போகிறது கர்ம வினைகளை தீர்க்கும் 4 முக்கிய அறிகுறிகளை பேச போகிறோம். அதில் முதல் அறிகுறி, உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீடு மேஷத்தில் சனி பகவான் வீற்றிருப்பது. சனி அங்க நீச்சம், ஆனாலும் நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. முற்பிறவியில் இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்காக, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் கார்மிக் டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முற்பிறவியில் இருக்கக்கூடிய கடனை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பிறவி எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்நேரமும் என்னன்னா தாமதங்கள் ஆவது, எந்த காரியத்தை எடுத்தாலும் தாமதப்படுத்துவது. அந்த தாமதப்படுத்துவதனாலேயே அந்த காரியம் அதோடைய வலுவை இழப்பது. இப்போது ஒரு வேலை 10ஆம் தேதி நடந்தால் நல்லது, அது 25ஆம் தேதி நடந்ததுன்னா அது நடந்தாலுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துது. இது முதல் முக்கிய அறிகுறி. கர்ம வினைகளை நீங்கள் சுமக்கிறீங்க அப்படிங்கிற 4 முக்கிய அறிகுறியில் முதல் அறிகுறி. கடகராசி என்பவர்களுக்கு ராகு கேது உங்களுடைய ஜாதகத்தில் முக்கிய வீடுகளில் அமர்ந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 1, 7, 4, 11 இந்த மாதிரி வீடுகளில் அமைஞ்சிட்டா மறுபடி ஒரே விதமான பிரச்சனைகள் வரும். உங்கள் ராசியிலேயே ராகுவோ கேதுவோ இருந்தால், உங்கள் 4, 7, 11ஆம் வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு மறுபடி தொடர்ச்சியாக ஒரே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி அமைப்புகள் வருது. இதுவும் கர்ம வினைகள். இதை முழுசா பாருங்க, கடைசியில் இதற்கான தீர்வுகள் என்னங்கிறத பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ராசியில் ராகுவோ கேதுவோ சேர்ந்து விட்டால், சந்திரன் ராகு சந்திரன் கேது காம்பினேஷன், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்நேரமும் எமோஷ்னலாக நீங்கள் சஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது எப்போ பாரு உணர்ச்சி பூர்வமாக ஒருத்தர்கிட்ட பாசம் பந்தம் வச்சு மாட்டிக்கிறது, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறது. இந்த அமைப்புகளை இது தருது. அதே மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதி வலு பெறுவது. 6ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றால் கடன், தீராத கடன், மறைமுக நோய் மற்றும் மறைமுக எதிரிகள் இதை சார்ந்ததாகும். இப்போ கடகராசிக்கு 6ஆம் வீடு தனுசு, 6ஆம் அதிபதி குரு மிகப்பெரிய அளவில் வலு பெறக்கூடாது, ஓரளவில் இருக்கணும்.
6ஆம் அதிபதி வலுப்பெற்றால் தேவையில்லாத தொல்லைகள், அதே மாதிரி தேவையில்லாத நோய்கள், அதே மாதிரி தேவையில்லாத எதிரிகள் 3 சுற்றி சுற்றி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆக இந்த கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் எது? கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் பொதுவான விஷயங்கள். உங்களுக்கென்று ஒரு தனி பிறப்பு ஜாதகம் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடியது 70 to 75% ஒர்க் ஆகும். இன்னும் 100% ஒர்க் ஆகணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதியுடைய வலு, 5ஆம் அதிபதியுடைய வலு அண்ட் தசா புக்தி நாதன்களுடைய வலு, இதை வச்சு தான் நாம் சொல்லக்கூடியது வேலை செய்யும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது 1-to-1 ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்லை நேர்லேயே கன்சல்டேஷன் கொடுத்து உங்களுக்கான டவுட்ஸை துல்லியமாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை எக்ஸாக்ட்லி 100% அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ 3 விஷயங்கள் கர்ம வினைகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஜாதகத்தில். அதற்கான சல்யூஷன், தீர்வுகள் என்ன? முதல் விஷயம், நீங்கள் செய்யக்கூடியது உங்கள் ராசிநாதனுடைய சந்திரனார் கோவில் கும்பகோணத்தில் இருக்குது, அது போயிட்டு வரணும். 2வது விஷயம் தியானம். தொடர்ச்சியாக தியானம் செய்யணும். 10 நிமிடம் 15 நிமிடம் தினமும் 96 நாட்கள் 2 மண்டலம் குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக தியானம் செய்ய வேண்டும். 3, ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு சாயங்கால வேளையில் பூஜை அனுப்பணும். அதாவது 6 மணி சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு பூஜை செய்யணும். இப்படி செய்து வரும்போது இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அது தவிடுபொடியாகும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.